ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 79 ஆசாபின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே நாம் ஆழமாய் தியானித்தோம் என்று சொன்னால், ஆசாபினுடைய ஒரு அங்கலாய்க்கிற இருதயத்தையும் 13ஆம் வசனத்திலே தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம் என்று அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அங்கலாய்க்கிற ஒரு இருதயத்தையும், ஒரு துதி செலுத்துகிற ஒரு நன்றியுடைய இருதயத்தையும், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற நல்ல பண்புடைய இருதயத்தையும் அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத பகுதியிலே முதல் 4 வசனங்களிலே அவருடைய அங்கலாப்பை குறித்து அவர் பேசுகிறார். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயராளுக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தங்கமானோம், அதாவது ஏளனமும் ஆனோம் என்று முடிக்கிறார். இதற்கு காரணத்தை அவரே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் எங்கள் பாவங்களை நிவிருத்தியாக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு அக்கிரமங்கள் செய்கிற, ஒரு பாவங்கள் செய்கிற சூழ்நிலைகளிலே மிகவும் தொடர்ந்து அந்த ஜனங்கள் வந்து கொண்டிருந்தபடியினாலே அநேக நேரங்களில் அவர்கள் தண்டிக்கப்படுகிற நேரங்களிலே மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்கிறதாகவும், கொஞ்ச நாட்கள் கழித்து மீண்டுமாக அவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது அவர்கள் மீண்டுமாய் அவர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் இரக்கம் செய்கிறவராக 78ஆம் சங்கீதத்திலே பார்த்தோம். கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக அநேக முறை அவர்கள் வழி தவறி இருந்தாலும் அநேக முறை ஆண்டவர் அவர்களை மன்னித்து தன்னோடு கூட சேர்த்து கொண்டாரே. ஆனால் இந்த சங்கீத பகுதியிலே இவர் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் அத்தனையாய் பற்றி எரிந்ததாக அவர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உடைய உக்கிரகத்தை ஊற்றிவிடும். அதற்கு முந்தின வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாக இருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்னியைப் போல் எரியுமோ என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய கோபத்திற்காக ஆண்டவர் ஒரு கருவியாக நேபுகாத் நேச்சாரை பயன்படுத்தினதை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமங்கள் பாவங்கள் செய்தது நிமித்தமாக ஆண்டவர் நேபுகாத் நேச்சாரை 3 முறை படையெடுக்க அனுப்பி முதலிலே ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தி அதை சுட்டெரித்து போட்டு அதனுடைய நகரத்தை எருசலேமை மண்மேடாக்கினது மாத்திரமல்ல, ஊழியக்காரனுடைய பிரேதங்களை எடுத்து ஆகாயத்து பறவைகளுக்கும் பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கு இரையாக கொடுத்து விட்டாரே, அவர் அதற்கு ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று கதறுகிற ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே மகிமையான யாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே. சங்கீதம் 80:12 கூட சொல்லுகிறார், அவர் வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதனுடைய அடைப்புகளை அடைத்து வைக்கிற ஒரு ஆண்டவர், அடைப்பு போட்டு வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். யோபுவை குறித்து சாத்தான் சொல்லும்போது சொல்கிறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ என்று கேட்கிறான். அப்போது ஆண்டவர் இங்கே வேலியை எடுத்து விட்டதாக, ஆண்டவர் பாதுகாப்பை அகற்றி விட்டதாக இந்த பகுதியில் இதனால் இத்தனையான ஒரு கேடு நடந்துவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை மரித்தது போல காணப்படுகிறார்களே என்று அங்கலாய்க்கிற இந்த சங்கீத பகுதிக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த புத்தகம் முழுவதிலும் அவர் என்ன சொல்லுகிறார், நேபுகாத் நேச்சார் படையெடுப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய மகிமையானது 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்திலே, கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியிலே கர்த்தருடைய மகிமை வந்தது என்று சொல்லுகிறது.
அந்த ஆலயத்தினுடைய வாசற்படியிலே காணப்பட்ட மகிமையானது அதற்கு அடுத்த அதிகாரத்தில் அது நகரத்திற்கு வந்துவிட்டது என்று சொல்லுகிறது. அதற்கு பின்பாக 11ஆம் அதிகாரத்தில் நகரத்திலிருந்து அது பூமிக்கு எழும்பிற்று என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக அந்த மகிமையானது எழும்பி மலைக்கு மேல் சென்று விட்டது என்று சொல்லுகிறது. அதாவது தேவன் கொடுத்திருந்த மகிமையினால் கொடுத்திருந்த பாதுகாப்பை அவர் வாபஸ் பெற்றது போல 19 ஆண்டுகளுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் கிமு 586 படையெடுப்பதற்கு கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் அந்த பாதுகாப்பை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பது போல இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 9ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை கேருபீன்களிலிருந்து எழும்பி 3ஆம் வசனத்திலிருந்து ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்கிறவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றால் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள், ஆலயத்தில் வெட்டினார்கள், நகரத்தில் வெட்டினார்கள். இதைத்தான் பார்த்து ஆசா புலம்புகிறான். ஆனால் இங்கே ஆசாபிற்கோ சிறைபிடித்து போன தானியேலுக்கோ அல்லது சாத்ராக் மேஷாவிற்கோ ஆபேத் நேகோவிற்கோ அல்லது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அநேக பாடகர்கள் அழுது கொண்டிருந்தார்களே, தங்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் அலறி செடிகளின் மேலே வைத்துவிட்டு அவர்களெல்லாம் அழுது கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு என்னையா நடந்தது? அவர்கள் மேலே இந்த மைக்கூட்டை வைத்திருந்தவனுடைய அடையாளம் இருந்தபடியினாலே, ஒரு அங்கலாய்க்கிற இருதயம் இருந்தபடியினாலே அவர்கள் தப்பினதை நாம் பார்க்கிறோம். எஸ்ராவை பார்க்கிறோம், நெகேமியாவை பார்க்கிறோம். அவர்களுடைய அங்கலாய்ப்பெல்லாம் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எப்படியாயிலும் என் தேவனுடைய அழிக்கப்பட்ட ஆலயம் கட்டிவிடப்பட வேண்டும், இந்த முன்மாறி காலத்திலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை போல பின்மாறி காலத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு விட வேண்டும் என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருந்த இருதயம் உள்ளவர்கள் அடையாளமிட்டபடி அடையாளம் அவர்கள் மேல் இருந்தபடியினாலே அவர்கள் தப்பிக்கொண்டதை பார்க்கிறோம். தானியேல் எப்படியே அங்கலாய்த்தார். அவர் தங்கியிருந்த தேசத்திலே அவர் 3வது இடத்திற்காக உயர்த்தப்பட்ட போதிலும் கூட தன்னுடைய வீட்டினுடைய ஜன்னல்களை திறந்து எருசலேம் ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி அவர் ஒரு நாளைக்கு 3 தரம் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். 3 முறை அந்தி சந்தி மத்தியான வேளைகளில், ஆண்டவரே என்னுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கதறினதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் அப்படி நடந்தது போல இங்கே இப்பொழுது எசேக்கியேலுக்கு ஒரு அழகான ஒரு வரைபடம் கொடுக்கப்படுகிறது. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு அழகான வரைபடம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்பாகவும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் இன்றைக்கு வாழ்கிற பரிசுத்த சபைகளிலே அவர் செய்ய விரும்புகிறார். அங்கலாய்க்கிற ஜனங்களையும் ஆண்டவரை துதிக்கிற எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற ஜனங்களையும் அடையாளமிட்டுவிட்டு மற்றவர்களை ஒரு அழிக்கிற ஒரு கொடுமையான ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் என்றே சொல்ல முடியுமோ. தீர்க்க தரிசனமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்கள் மேல் எரிச்சல் அடையாதபடி, பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களை பார்த்து சிரிக்காதபடி, பரிசுத்த குறைச்சலாக்குகிறவர்களை பார்த்து நாம் அப்படி செய்கிறார்கள் என்று குறை கூறாதபடி, அவர்களுக்காக அங்கலாய்க்கிற ஒரு இருதயமுடையவர்களாக ஆண்டவரே எங்களுடைய சபைகளுக்குள்ளாக, எங்களுடைய சங்கங்களுக்குள்ளாக, எங்களுடைய சமுதாயத்திற்குள்ளாக, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய தேசத்திலே இத்தகைய விதமான அருவருப்புகள் காணப்படுகிறதே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மேல் அவருடைய காவல் என்னாலும் உண்டாயிருக்க முடியும். நாம் ஒருவேளை தானியேலை போல சிங்க கபிகளுக்குள்ளாய் போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறதற்குமே ஆண்டவர் வர முடியும். நாம் தீக்குள்ளாக தூக்கி எரியப்பட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுதலை செய்யும்படியாய் 4வது நபராக இறங்கி வந்த ஒரு ஆண்டவர். அங்கே எஸ்ராவை
எஸ்ராவை விடுதலை செய்து, நெகேமியாவை விடுதலை செய்து, ஒரு ஆலயத்தையும் அலங்கத்தையும் கெட்டுபடியாய் செய்த ஒரு ஆண்டவர் இந்த நாட்களிலே அழிக்கப்பட்டு கிடக்கிற இன்றைக்கு தேசத்திலே இன்றைக்கு வாழுகிற சபைகளின் மத்தியிலே அநேக பாவங்களினால், பாவ கரைகளினால் அசிங்கப்பட்டு அலங்கோலப்பட்டு கிடக்கிற மற்ற ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஊழியங்கள் என்ற பெயரிலே நடத்தப்படுகிற அநேக அலங்கோலங்களை பார்த்து நாம் கண்ணீர் வடிக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். கண்ணீர் வடித்தோம் என்று சொன்னால், ஆசாப்பை போல ஒரு அங்கலாய்க்கிற இருதயம் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய வரைபடத்தை பெற்றிருந்த எசேக்கியேல் சொல்லுகிறான், திரும்ப எப்பொழுது மகிமை வந்தது என்று சொல்லுகிறான். 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய என் ஜனங்கள் வேசித்தனங்களை அவர்கள் விட்டு அவர்கள் மனம் திரும்பினால் மீண்டுமாக நான் இந்த ஆலயத்தை மகிமையினால் நான் நிரப்புவேன், என்றென்றைக்கும் அந்த மகிமையினால் இந்த ஆலயத்தை நிரப்பி விடுவேன் என்று சொல்லி மலைக்கு சென்ற அந்த மகிமையானது வாசல் வழியாக அங்கே நகரத்திற்கு வந்து வாசல் வழியாக அந்த இடத்திற்குள்ளாக பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய ஆலயத்தினுடைய வரைபடத்தை இன்றைக்கும் எசேக்கியேல் அவர் வைத்திருக்கிறபடியினால் அவருடைய அங்கலாய்ப்பிற்கு ஆண்டவர் ஒரு அருமையான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இந்த நேபுகாத்நேச்சாரினால் அழிக்கப்பட்ட ஆலயம் மீண்டுமா எஸ்ரா நெகேமியாவினால் புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் அந்த ஆலயமானது ஏரோதினால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். அதற்கு பின்பு தீத்துராயனால் அது முழுமையாக அழிக்கப்பட்ட அந்த ஆலயமானது இன்றைக்கு மங்களாய்க்கிற ஜனங்களினால அவைகள் நிச்சயமாக அது 1000 வருட அரசாட்சியின் சமயத்தில் கட்டப்பட்டு ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடியவராக அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு முன்பாக தன்னுடையவர்களை அவர் சேர்த்து கொள்ளத்தக்கதாக திருடனை போல வருகிற அந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நமக்கு தேவையான இருதயம் ஆசாப்பை போல 2 அந்த காரியங்கள் வேண்டும். அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு அங்கலாய்க்கிற ஒரு இருதயம். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை துதிக்கிறவர்களாக தொழுது கொள்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் வருகையில் நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.